லாலாபேட்டை காவிரி ஆற்றில் அதிக அளவு வெள்ள உபரிநீர் வருவதால் ஆடிப்பெருக்கினை கொண்டாடிய பொதுமக்கள். கரூர் மாவட்டம் லாலாபேட்டை காவிரி ஆற்றில் 1,70,000 கன அடி வெள்ள உபரிநீர் வருவதால் காவிரி கரையோர பகுதிகளில் ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை என்று பொதுமக்கள் நீராடவோ, கால்நடைகளை குளிப்பாட்டவோ, மீன்பிடிக்கவோ மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. பொதுமக்கள் காவிரி ஆற்றில் இறங்காமல் இருப்பதற்காக வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கரைகளில் தடுப்புகள் அமைத்தும் பொதுமக்கள் இறங்காத வண்ணம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஆடிப்பெருக்கினை முன்னிட்டு லாலாபேட்டை காவிரி ஆற்றில் புதுமண தம்பதிகள் மற்றும் காவிரி தாயை வழிபட ஆற்றிற்கு வந்தனர். ஆனால் ஆற்றில் இறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதையும் மீறி காவிரியில் தரிசனம் பெற்றனர். இதனால் பொதுமக்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் மற்றும் அரிசி படையலிட்டு சுமங்கலி பெண்கள் தங்கள் தாலியினை வைத்து பூஜை செய்து வழிபட்டனர். பூஜை செய்த பின் புதிய மஞ்சள் கயிறை புதுமண தம்பதியினர் மற்றும் சுமங்கலி பெண்கள் புதுத்தாலி கயிறையும் மாற்றிக்கொண்டனர். காவிரி ஆற்றில் புதுமண தம்பதியினர் தங்களது கல்யாண மாலைகளை காவிரி ஆற்றில் விட்டனர். 7 Green News செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்.